துலாம் ராசிக்கார அன்பர்களே, இனிய வணக்கம். உறவினர்களின் பொறாமையின் பார்வைகள் உங்களை உயிரோடையே கொன்றுவிட்டது என்று தான் கூற வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்கள், ஒரு தொழிலை தொடங்க போறீங்க, ஏதேனும் ஒரு நல்லதை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் முதலில் உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் இடத்தில் சொல்லுவதை முதலில் நீங்கள் குறைத்து கொண்டு வைப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் அனைவரிடமும் சொல்லி தொடங்கி வந்தால் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிலர் நல்லவர்கள் இருப்பார்கள், சிலர் பொறாமை பிடித்தவர்கள் இருப்பார்கள். அவர் கஷ்டங்களை மட்டுமே தான் நம்மளுக்குள்ள தேடி கொடுப்பார்கள் என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சொந்த பந்தங்கள் என்பவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஆனால் துலாம் ராசி நேயர்களை, உங்களை பொறுத்த வரைக்கும் உடைய சொந்தங்களை உங்களுக்கு பெரும் ஒரு சுமையாகவும் பொறாமையின் மொத்த உருவமாகவும் மாறிக்கொண்டு கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டுமே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அதுதான் உடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். உடைய 3ஆம் மற்றும் 4ஆம் இடத்து கிரகங்களின் பலவீனத்தால் நீங்கள் ஒரு நல்ல உடை உடுத்தினாலோ அல்லது புது வாகனங்களை நீங்கள் வாங்கினாலோ அல்லது உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படித்தாலோ முதல் ஆளாக வயிறு எறிவது உங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சற்று புரிந்து வைத்துக் கொண்டால் மட்டுமே தான் இனிமேல் நீங்கள் யாரிடம் போய் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல வேண்டும், யாரிடம் சொல்லக்கூடாது என்கிற உண்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்படும். ஆனால் நீங்க இதை பொறுத்த அளவுக்கு இது என்னடா ரொம்ப பொய்யா இருக்கே அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நபரிடம் கொஞ்சம் அவங்களுடைய மனசை தொடும்படி பேசி அவங்களுடைய வாயிலிருந்து சில உண்மைகளை மட்டும் நீங்கள் வர வைத்து பாருங்க. அவங்களே சொல்லுவாங்க, அவன் வாழ்க்கையில முன்னேறிட்டே போறான், இப்படியே போனா நம்ம இப்பொழுதுதான் முன்னேற அப்படின்னு உங்களில் மற்றவங்களை பார்த்து பொறாமைப்பட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உங்களையும் நிச்சயமா பொறாமைப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டும் தான் இருக்கும். ஆனா உங்களுடைய முகத்துக்கு நேரா போலி புன்னகையை உதிர்ச்சிட்டு உங்களுக்கு பின்னால இவனுக்கெல்லாம் இப்படி இந்த வசதியானது வந்தது, இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறினா, இதுக்கு பின்னால தேவையில்லாத ஒரு பிரச்சனை இருக்கும், இவனுக்கு இதுக்கு பின்னால தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு, நேர்மையா உழைச்சா இப்படிலாம் வர முடியாது அப்படின்னு உங்களை எத்தனையோ நபர்கள் மட்டம் தட்டியும் பேசியிருப்பாங்க. நீங்க வீழ்ந்து கிடந்த போது எட்டி கூட பார்க்காத உறவுகள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கும் பொழுது உங்களை தங்களுடைய கண் திருஷ்டியாலும் பொறாமை பேச்சுக்களாலும் மீண்டும் மீண்டும் பாதாளத்திற்கு தள்ள முயற்சி செய்து கொண்டே தான் இருப்பார்கள். உங்களுடைய கூட பிறந்தவங்க கூட உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்ட ஒரு நபர்களாகவே இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் யார் மீதும் நம்பிக்கை என்பதை வைக்கக்கூடாது. உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் அப்படித்தான், உங்களுடைய கூட வாழப்போகக்கூடிய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இப்படிப்பட்ட சில செயல்களில் பேசி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதே போல தவறான நபரை முழுமையாக நீங்கள் நம்பிக்கொண்டு மனமும் உங்களுடைய நிம்மதிகளும் பாதிக்கப்பட்டு போன ஒரு தருணங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த நம்பிக்கையை தவறான மனிதரிடம் நீங்கள் கொடுத்ததால் அதனுடைய வழிகள் மிகவும் ஆழமாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவரை நீங்கள் முழுமையாக நம்பியிருக்கலாம். அவரை நம்பி எல்லா விதமான காரியங்களிலும் எல்லா விதமான செயல்களிலும் நீங்கள் கால்களை கூட வைத்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என அனைத்தையும் நீங்கள் அவரிடம் பகிர்ந்து கூட வைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நீங்கள் யாரிடமும் போய் சொல்ல மாட்டார் என்று தான் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நினைத்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். ஆனால் யாரிடம் இந்த ஒரு தகவலானது போய் சேரக்கூடாது என்று நினைத்தீர்களோ அந்த ஒரு நபரிடம்தான் தேவையில்லாத சில தகவல்கள் சேர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சில கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்தது. இப்படிப்பட்ட வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அந்த அனுபவத்துக்கு பிறகு யாரையும் எளிதில் நம்ப முடியாத நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு ஒரு சில விஷயங்களையும் உங்களுடைய மனதிற்குள் ஞாபகப்படுத்தி கொடுத்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவங்கள் உண்டாக்கி அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டிவிடும். அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு தவறிய சில பொருட்களை பற்றிய சிந்தனைகள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கும். அதனை பற்றிய சிந்தனைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கான விடை என்பது கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாகவே கிடைக்காது. தடைபட்டு வந்த ஒப்பந்த பணிகள் சாதகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். கடன் சார்ந்த செயல்களில் விவேகங்கள் என்பது வேண்டும். விவேகத்தோடு நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். தொழிலில் புதிய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகளும் சனியின் சாதகமான மாற்றங்களும் உங்களுடைய தொழில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். புரட்சியை ஏற்படுத்த போகிறது. முடங்கி கிடந்த வியாபாரங்கள், நஷ்டத்தில் ஓடிய தொழில்கள் யாவும் இனிமேல் ராக்கெட் வேகத்தை போல வளர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைகளுக்கு உங்களை நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் எதிர்பார்த்த சம்பள உயர்வுகளும் கூடிய பதவி உயர்வுகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்துவிடும். தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைத்த உங்களுடைய கனவுகள் இப்பொழுது நினைவாக போகிறது. புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிடும். சந்தையில் உங்களுடைய பிராண்ட் மதிப்பு பல மடங்கு உயரப்போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். தொழிலில் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் கூட உங்களுடைய அசுர வளர்ச்சியை கண்டு மிரண்டு போய் பின்வாங்கக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்களானது தீர்ந்து லாபங்கள் இரட்டிப்பாகும். உங்களை ஒரு வெற்றியாளராக சமுதாயங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிடும். எனவே நீங்கள் எதை கண்டும் இனிமேல் பயப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடப்பது எல்லாமே நன்மைகளாக மட்டுமே தான் நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை ஒரு பக்கம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உங்களுடைய அமைதிக்கு கிடைக்க போகக்கூடிய பெரிய வெற்றியின் தொடக்கங்கள் இதுவாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் நீங்க உழைத்த உழைப்புக்கு வெற்றிகள் கிடைத்ததா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்கவில்லை. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வீடு, மனைகள், சொத்து சுகங்கள், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கு. ஆனா அதை நீங்க கொஞ்சம் சரியான முறையில பயன்படுத்தி வந்தால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரட்டிப்பாகுவதற்கான சில சூழ்நிலைகளும் அமையும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமைகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தான் இருக்கும். ஆனா அதுக்கான விடை என்பது கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாகவே கிடைக்காது. தடைபட்டு வந்த ஒப்பந்த பணிகள் சாதகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். கடன் சார்ந்த செயல்களில் விவேகங்கள் என்பது வேண்டும். விவேகத்தோடு நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். தொழிலில் புதிய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகளும் சனியின் சாதகமான மாற்றங்களும் உங்களுடைய தொழில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். புரட்சியை ஏற்படுத்த போகிறது. முடங்கி கிடந்த வியாபாரங்கள், நஷ்டத்தில் ஓடிய தொழில்கள் யாவும் இனிமேல் ராக்கெட் வேகத்தை போல வளர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைகளுக்கு உங்களை